என்னாச்சு இப்ப கேட்கலாமா இல்ல வேண்டாமா? இல்ல நம்ம ஏதோ ஒண்ணு தப்பா நினைச்சிட்டு இருக்குமா? சரி என்னன்னு போய் கேட்டுருவோமே. எதா இருந்தாலும் பரவாயில்ல. எங்க என்னங்க ஆச்சு? என்னங்க பிரச்சனை? அவன் ஏதோ ஒண்ணு பிரச்சனை பண்றானா உங்க கூட? இல்லைங்க, ஒண்ணும் இல்ல. இவன் தான் வந்ததுல இருந்து ஏதோ ஒரு மாதிரியா பேசிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ இவன் யாரு? அவங்க அண்ணனா ஃப்ரெண்டா என்னன்னு தெரியலையே. எதுக்கு பயந்துகிட்டு? யாரா இருந்தாலும் பாத்துரலாம். நம்ம என்ன தப்பு பண்ணோம்? நம்ம பஸ்ஸுக்கு தான் நின்னுட்டு இருக்கோம். அப்படியாங்க? அப்படியெல்லாம் பண்றானா? நான் இருங்க, நான் போய் கேக்குறேன் என்னன்னு. இல்லைங்க, வேண்டாங்க, பரவாயில்லைங்க. எதுக்குங்க பிரச்சனை? பஸ் வந்தோடனே நான் போயிருவேங்க. இல்லைங்க பரவாயில்லைங்க, இருங்க நான் என்னன்னு கேட்டே வந்துடுறேன். இதே மாதிரி விட்டுட்டே இருந்தோம்னா இவங்களுக்கெல்லாம் இதே பொழப்பா போயிடும். இன்னைக்கு நீங்க, நாளைக்கு வேற ஒரு பொண்ணா இருந்தா இவன் யாருக்கு பயப்பா? என்னன்னு நான் கேட்டு வரேன். எங்க என்னங்க வேணும்? அந்த பொண்ணை பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நான் பஸ்ஸுக்காக நின்னுட்டு இருந்தேன். என்னது இது? இந்த ஊர்ல பஸ் ஸ்டாப்ல கூட நிக்க கூடாதா? அதுக்கு மட்டும் வந்து கேள்வி கேட்பீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ்ஸுக்காக நின்னா யாரும் எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணை பார்த்து கிண்டல் அடிச்சுட்டு வேண்டாத வேலை செஞ்சாதான் கேட்பாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கேட்கறக்கு யாரும் இல்ல, நம்ம இப்படியே சுத்திட்டு இருக்கலாம். யாரு வந்து கேட்டாலும் அவங்களை அடிச்சு போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? சாரி, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு நான் எதுவும் பண்ண முடியாது. அப்ப அந்த பொண்ணுகிட்டே கேட்டலாமா நீங்க என்ன பண்ணீங்கன்னு? ஏங்க நீங்க எதுக்கு இப்ப வந்து தேவையில்லாம இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னங்க வேணும்? இப்படி நடிச்சுட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினைப்போம். உனக்கு என்ன இப்படியே நடிச்சு நடிச்சு ஊர் ஊரை ஏமாத்திட்டு தெரியுறியாடா நீ? ஏங்க நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேல வாடா போடான்னு வாய் நீளுது. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நான் பேச மாட்டேன், கைத பேசும். தெரியுதுடா, இதுல இருந்து நீ தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன்னு தெரியுது. ஏன்டா இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு தெரியுதுங்களாடா? என்னடா உங்களுக்கு இதெல்லாம் வேலையாடா? உனக்கு பொண்ணுகிட்ட போய் இந்த மாதிரி அசிங்கமா பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனாலடா இந்த எல்லா ஆம்பளைங்களுக்கும் கெட்ட பேரு. உங்க மாதிரி ஆளுங்க இருக்கிறனாலதான். இத சொல்லிட்டேன், நீங்க எல்லாம் மீறி போறீங்க. அப்புறம் நான் மூஞ்சிலே அடிச்சு ரொத்த வர வச்சிருவேன். அடிப்பியாடா? அடிடா பாக்கலாம். நீ ஒரு ஆம்பளையா இருந்தா அடிடா. டே என்ற மேலே ஏடா கை வச்ச? உனக்கே இவ்வளவு திமிருனா நாங்கெல்லாம் நேர்மையா இருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் எவ்வளவு திமிரு இருக்கும். ஆனா உன்னை எல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. இந்த மாதிரி பண்றதுக்கு உன்னை இரு. எங்க விட்டுருங்க, வேண்டாம், ரொம்ப வேண்டாங்க, ப்ளீஸ்ங்க, விட்டுருங்க. வாங்க, நம்ம வேணா அந்த சைடு போயிடலாம். நீங்க கம்மன் இருங்க. உங்களுக்கெல்லாம் இதே ஒரு பாடமா இருக்கட்டும். என்ன அப்படி என்ன உங்களுக்கெல்லாம் திமிரு? இப்படியே பண்ணிக்கிட்டு பொண்ணுங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன தைரியம்? ஏதோ ஒரு நாள் ஏதோ பொண்ணு வந்து மூஞ்சி வாயால உடைக்கும், அப்ப திருந்துவாங்க இவங்கெல்லாம். கடவுள் வந்து பெண்களை விட ஆண்களுக்கு வந்து பலத்தை அதிகமா கொடுத்தது வந்து பெண்களை பாதுகாப்பா நல்லா பாத்துக்கணும் தான். ஆனா அதையவே ஒரு பலமா வச்சு பொண்ணுங்களை நாசப்படுத்திட்டு இருக்காங்க இவங்க மாதிரி ஆளுங்கெல்லாம். இப்படிதான் வேணும். என்னங்காச்சு? என்ன ஒரே சத்தமா இருக்குங்க? வரவா போற பொண்ணுங்கிட்ட எல்லாம் வம்பிழுத்துட்டு இருந்தான். அதான் ஒரு அடி கொடுத்த, கீழே விழுந்து கிடக்குறான். அப்படியா? அப்ப இவங்களை எல்லாம் சும்மாவே விடவே கூடாது. டே நாய, உனக்கெல்லாம் இதுக்கு தேவையாடா? தேவையில்லாம பொண்ணுங்கிட்ட என்னடா உனக்கெல்லாம் பேச்சு அடி கிடக்குது? நாய போட எந்திரிச்சு. எல்லாரும் சேர்ந்து நீ அடிக்கிறீங்கல்ல, இருங்க நான் என் பையங்களுக்கு போய் கூட்டிட்டு வரேன். பர வச்சுக்கிறவங்கள. போடா போடா, அப்படியே ஓடிடுறா. யாரையும் வேணா கூட்டிட்டு வாடா, நாங்க பாத்துக்கிறோம். போட்டா அவன் கிடக்குறான், அவன் போயிட்டு என்ன பண்ணிட போறான் பாத்திரல. விடுங்க பிரதர், ஒன்னும் கவலைப்படாதீங்க. இல்லைங்க, இல்ல நாளை எதுக்கும் பயப்படல. அது என்னங்க இப்படி யாரா இருந்தாலும் என்ன வேணா பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல. ஆமாங்க, உலகமே எங்க போகுதுன்னு தெரியல. சிஸ்டர் பரவாயில்ல? ஓகே. சரி வாடா வாடா, நம்மளுக்கு டைம் ஆச்சு போலாம். இருடா மாப்பிள்ள, வர இருடா. சரி பிரதர் சிஸ்டர் பார்த்து கூட்டிட்டு போங்க வீட்டுக்கு. சரிங்க, ரொம்ப நன்றி. பரவாயில்ல. எங்க நீங்க வெளியே போறதுக்குதான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த வேலையை இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பாத்துக்கோங்களேன். ஒரு இது மாதிரி தடங்கள் மாதிரி ஆயிடுச்சு. நீங்க வீட்டுக்கு போங்க, பார்த்து பத்திரமா போங்க. இல்ல நான் வேணா கூட வரட்டா? இல்லைங்க பரவாயில்ல, உங்க கூட என்னை வச்சு பார்த்தாங்கன்னா அப்ப மறுக்க பிரச்சனை தான் வரும். பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். சரிங்க, பார்த்து போங்க. நான் வரேன். சரிங்க, நீங்களும் பார்த்து போங்க. அவன் எங்க வச்சு திருப்பி வந்துட போறான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. கொஞ்ச நேரத்துல என்ன ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. ஆனா இவங்க என்ன வந்தாங்கன்னு தெரியலையே. எனக்கு ஒரு ஆச்சரியமா போச்சு. இவங்க இல்லைன்னா அவ்வளவுதான் நம்மளோட நிலைமை. இவங்க என்ன நம்மளை நினைச்சிட்டு இருப்பாங்களோ என்னன்னு தெரியலையே. ஆனா பேச்சுல நடவடிக்கையிலும் பார்த்தா எதுவும் தெரியவே இல்லை. ஆனா எனக்கு என்னமோ அவங்கள பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல, அதெல்லாம் அவள் நினைக்காம இருக்க முடியல. என்ன பண்ண போறலாம். எப்படிக்கா இளநீ சூப்பரா இருந்துச்சுல? இப்படி போய் உடம்பு குளிர்ச்சி பண்ணிட்டு வந்துடணும்.
அம்மா சின்ன பொண்ணு நல்லா இருக்கு, இப்பதான் உடம்பு நல்லா குளிர்ச்சியான மாதிரி இருக்கு. அம்மா சின்ன பொண்ணு நல்லா இருந்துச்சு, தோட்டத்துல நல்லா குளு குளுன்னு காத்து சூப்பரா இருந்துச்சு. ஆமா எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. அம்மா இங்கதான் இருக்கீங்களா எல்லாரும்? ஆமாண்டா, என்ன போயிட்டு வந்துட்டியா? டேய் சரவணா, எங்கடா போயிருந்த? வெளியே மட்டும் போயிருந்தக்கா. சரி சரி. இந்த வெயில் எங்கடா போயிட்டு வந்தவ? சும்மா அப்படியே கடை சைடு போயிட்டு வரலான்னு போனத்த. ஆனா அங்க ஒரு பிரச்சனை. என்னது பிரச்சனையா? என்ன பிரச்சனை? என்னாச்சு? பிரச்சனை என்னாச்சுப்பா? உனக்கு எதுவும் ஆகலையில? இல்லைங்கத்தா, எனக்கு எதுவும் ஆகல. அப்புறம் என்ன என்ன பிரச்சனை சொல்லு. அம்மா நான் போற வழியில பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்னேகா நின்னுட்டு இருந்தாங்க. என்ன அந்த பொண்ணா? அந்த பொண்ணு கிட்ட பேச மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கல. அப்புறம் எதுக்கு இப்ப அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு இருக்க? இன்னுமே நீ அந்த பொண்ணை மறக்கலையா? என் உசுரை வாங்காம போக மாட்டியா? லட்சுமி, ஏன் லட்சுமி அவன் என்ன சொல்ல வரான்னு கேளு ஃபர்ஸ்ட். அதுக்குள்ள ஏன் அவனை இப்படி போட்டு திட்டுற? ஆமாங்கக்கா, என்ன ஏதுன்னு கூட கேட்காம இப்படி கத்திட்டு இருக்கீங்களே? சரி சரி, நான் எதுவும் கத்தல, சொல்லு என்னாச்சு? பஸ் ஸ்டாண்ட்ல அந்த ஸ்னேகா நின்னுட்டு இருந்தாங்களா, நானும் அந்த வழியே போனேன். அப்போ ஒரு ஆம்பளை அவளை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு கலாய்ச்சிட்டு கடந்துட்டு இருந்தான். அவங்க ரொம்ப பயந்து போய் இருந்தாங்க. ரோஜா, நம்ம அப்பளையே தானே ரோஜா இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். பாரு ரோஜா, இப்போ நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணுக்கே இப்படி ஆகுது, நம்ம ஊருக்குள்ளேயே இப்படி வருது. நம்ம வெளியூர் அவ வெளிநாடுன்னு பேசிட்டு இருந்த இப்ப பார்த்தா நம்ம ஊருக்குள்ளேயே இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு ரோஜா. ஆமாக்கா, காலை எங்கதான் போகுதுன்னு எனக்கு தெரியலக்கா. அப்புறம் என்ன பாச்சு? நான் போய் தடுத்து அவனை என்னன்னு கேட்டு 2 அடி கொடுத்து அனுப்பிவிட்டக்கா. அப்புறம் 2-3 பேர் வந்தாங்க, அவங்களும் அடிச்சாங்க. இப்போ பயன்ட்டு ஓடிட்டான் அவன். சரி சரி, வேற எதுவும் இல்லையில? அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் எதுவும் பேசலையில? இல்லம்மா, எதுவும் பேசல நான். ஏன்க்கா, அவன் நல்லா தானே பண்ணிருக்கான், ஒரு பொண்ணோட இதுவே காப்பாத்திருக்கான். அவனை போய் ஏக்க இப்படி திட்டிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணு பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிடுச்சுலப்பா. போயிட்டாங்க. நீ கூட போயிட்டு வர வேண்டியதானப்பா, வீடு மட்டும் கொண்டு போய் விட்டுட்டு வர வேண்டியதானே? ஏன்க்கா அவனுக்கு ஏத்த மாதிரி நீங்க பேசிட்டீங்க? அவனை பத்தி தெரிஞ்சுமே. இல்ல லட்சுமி, நீ சொல்றதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, அது ஒரு பொண்ணு, அவளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு நினைச்சு பாரு. அதெல்லாம் எந்த தப்புமே இருக்காது. நானும் அதான் நினைச்சேன், வரட்டுமான்னு கேட்டேன். அவங்க இல்ல, வந்தா இதே மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிரும், வேண்டான்ட்டாங்க. அதானே பார்த்தா, நீ ஒரு லேசுப்பட்டவன் இல்ல, நீ அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்ப. அவன் போகணும்னு நினைச்சிருக்க. கம்மன் இருங்கக்கா, புரியாத மாதிரியே பேசாதீங்க. அவனை விடுங்க, அவன் போகட்டும். இங்கே இருந்தா நீங்க அவனை பிடிச்சி திட்டிட்டே இருப்பீங்க. சரவணா, நீ போப்பா. போமா, நீங்க எப்பமா நீ புரிஞ்சுக்குவீங்களோ எனக்கு தெரியல, நான் போறேன். நீங்களும் அவங்களுக்கு ஏத்த மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. நானும் போறப்போங்க. என்ன சின்ன பொண்ணு, ஒரு பொண்ணோட பாதுகாப்புக்காக பேசிட்டு இருந்து புரிஞ்சுக்காம இருக்காளே. அதாக்கா எனக்கும் தெரியல, என்னக்கா இவங்க இப்படி மாறிட்டாங்க. சரி நடங்க, நம்மளும் போயிடலாம். இல்லைன்னா இங்க நிக்கிறது நம்மளுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை போலயே. அது என்னமோ உண்மைதாக்கா, வர வர காலம் அப்படிதான் ஆயிட்டு இருக்கு.